ஒரு சிலர் பார்க்கும்போது நம்மக்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா, ஐயோ! அப்படியே தேன் ஒழுகுங்க. அந்த அளவுக்கு இனிக்க பேசுவாங்க. வெறும் வாயிலேயே தோசை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட தோசை மாவு இருக்காது, மில்லட் மாவு இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் வாயில தோசை சூப்பரா டிசைனா அழகழகா செய்வாங்கங்க. நெறைய பேர் அத பார்த்து ஏமாந்து அப்படியே நம்பிடுவாங்கங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெள்ளையா இருக்கிறது எல்லாமே பாலுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நெறைய அந்த வெள்ளை நிறத்துல உள்ளது நமக்கு நெறைய உடம்புக்கு கெட்டது தரக்கூடியதும் இருக்கு. அதே மாதிரி தான் யாரு எப்படி பேசினாலும், இனிக்க பேசினாலும் சரி, நம்மள வந்து என்ன சொல்றது? "ஐயோ! நீ ரொம்ப அழகா இருக்க. அந்த புடவை செம்ம சூப்பரா இருக்கு. அந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஒரு 10 வயசு கம்மியா தெரியிற." இப்படின்லாம் ஏமாத்துவாங்க. சோஷியல் மீடியாலாம் சொல்லவே தேவையில்லைங்க. இதுக்குன்னே காத்துட்ருப்பாங்க நெறைய பேரு. அ இன்பாக்ஸ்ல நெறைய பேர் கேட்குறாங்க. நீங்க லேடியா இருந்துட்டு எப்படி வந்து சோஷியல் மீடியால இவ்வளோ தூரம் வந்து கன்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் பேட் கமெண்ட் வரதில்லையா? அப்படின்னு. சோஷியல் மீடியால இருக்காங்கன்னா பேட் கமெண்ட்டும் வரதான் செய்யும். அத வந்து நம்ம தள்ளி போட்டு போயிட்டே இருக்கணும். வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். அத யோசிச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டோம்னா, நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. உண்ம தானே? எல்லா என்ன சொல்றது? சக்ஸஸ்ஃபுல் அதாவது வெற்றி நிலைய அடைஞ்சிருக்கவங்க, நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க, அவங்க கஷ்டத்த இந்த மாதிரி கஷ்டத்த எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆன்லைன் ப்ரமோஷன் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டத்த எல்லாம் தாண்டி வந்தா தான் நமக்கு வெற்றின்ற ஒரு சிகரம் காத்துட்ருக்கும். உண்ம தானே?